வணக்கம் மக்களே. எல்லோரும் ஜாலியாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்னா ஒரு விருந்துக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வீடியோ போடல, அதனால தான் சரின்ட்டு இது ஒரு விழாவாக பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குங்க. ஃபேமிலியாக போகிறப்ப எடுத்து போடலாமேன்ட்டு போட்டிருக்கலாம். சரி கொஞ்சம் வேலை பிஸியில் விட்டுட்டுங்க. அதனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். தம்பியோட சகலை வீட்டில் விருந்துங்க. தெவன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், குலதெய்வ விசேஷன்ட்டு. அது ஒரு ஏரியாவிலும் வேறு பேரில் சொல்லலாம். எங்கள் ஏரியாவில் தெவன்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் கூப்பிட்ருந்தார், அதுதான் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ என்ன டைம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணி 5:30 இருக்கும். 5:30 to 6 மணி இருக்கும் கிளம்புறது. அந்த டைமில் தான் கிளம்பிகிட்ருக்கோம். அப்புறம் எல்லாருமே கிளம்பிகிட்டே இருக்கோம் கண்டினியூவாக. பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கஞ்ச மலை பக்கத்தில் தாங்க இருக்கிறோங்க. நாங்கள் மலையோட இந்த சைடில் இருக்கோம். மலையோட ஆப்போசிட் சைடில் தான் இப்போ அந்த ஃபங்க்ஷன் வீடு இருக்குங்க. நம்ம போகிறதே பார்த்தீங்கன்னா கஞ்ச மலையை ஒட்டி தான் போகிறேன். அதை தான் இப்போ வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக பசுமையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இந்த ஏரியாவிலேயே இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் மலையோட கொஞ்சம் தள்ளி இருக்கோம். அப்போ அவர் கொஞ்சம் மலை பக்கமாகவே இருக்கார் அந்த சைடு. அதனால் அவர் வீட்டுக்கு போகிறப்பலாம் கொஞ்சம் போகிறதுக்கே ஜாலியாக இருக்கும். இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக போகலான்ட்டு. அதனால தான் மெயினாக நாங்கள் எங்களை எடுக்காமல் கூட நீங்கள் அந்த இயற்கையில் நீங்களும் எங்களோட சேர்ந்து ரசிக்கணுங்கிறதுக்கோசரம் தான், உங்களுக்கோசரம் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். முதல்ல நம்ம இயற்கையை தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பார்க்குறதுக்கு எனக்கே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல போகிறதுக்கு ஜாலியாக எதிர்காலம் இருக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த மலையில் இருக்கிறது மூலிகைலாம் நிறையா இருக்குங்களாங்க. இந்த மலையை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா மூலிகை காற்று, அந்த காற்று பட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற நோய் இதெல்லாம் வராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம போகிறதுக்கு மனசுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் மலையோட இந்த சைடாக இருக்கும்போது வேலை இல்லாத நாட்களில் ஸ்கூல் லீவ்லேயோ இந்த டைம்லாம் நாங்கள் மலைக்கு அடிக்கடி போவோங்க. போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தா இந்த மலைக்கு போவோம். நாங்கள் ரொம்ப சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 12 வயசு 13 வயசு இந்த மாதிரி வயசு இருக்கிற டைமில் நாங்கள் அப்படி போவோம். நாங்கள்னா ஒரு பசங்கள்லாம் 2-3 பேர் சேர்ந்து, பசங்கன்னா வெளியாளங்க கிடையாதுங்க, நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க பசங்க தான் போவோம். போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். மலையில் ஊற்றுலாம் நிறையா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஊற்று இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை ஜாஸ்தியாக இருக்கலாம் அல்லது என்னான்னு தெரியல. நான் அந்த ஊற்றில் குளிச்சிருக்கிறேன். தண்ணி குடித்து பார்த்துருக்கேன். சூப்பராக இனிப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது மூலிகை தண்ணி. அதிலேருந்து இந்த மலையிலேருந்து வரதான் சித்தர் கோவில்னு சொல்லுவாங்க. அது அந்த சைடு இருக்கும், இந்த மலையில் இருக்கிறதாங்க. இப்போ நாங்கள் போகிறது கூட பார்த்திங்கன்னா அது அந்த ஏரியாவிலையும் ஒரு ஊற்று இருக்குது. பார்த்திங்கன்னா சடையாண்டி சித்தர் ஊற்றுன்னு இருக்கும். அந்த கோயில் கூட சடையாண்டி ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊற்றுக்கு பக்கமாக தான் அது அந்த பக்கம் தாங்க இருக்குது. அதிலேருந்து சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே தள்ளி தாங்க எங்கள் வீடு இருக்குது. அந்த ஊற்று வழியாக தாங்க நாங்கள் போவோம். இதுக்கு முன்னாடி அவருக்கு பழக்கம் இல்லாமல் தம்பிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க அவங்க மூலியமாக பழக்கம். அதுக்கு முன்னாடியே நான் அந்த ஏரியாவுக்குலாம் போயிருக்கோம் சடையாண்டு ஊற்றுங்கிறதுக்காக. மாதம் போவேன் குளிச்சுட்டு. பௌர்ணமி அமாவாசைக்கு போவேன். மாதம் 2 டைம் போவேன்னு நினைக்கிறேன். 2 டைம் போவேன். நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். நல்லா அமைதியாக நல்லாயிருக்கும். இப்போ அப்போயாச்சும் போனாங்க. இப்போ சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க, இருந்தாலும் அடிக்கடி போக முடியல. ஏன்னா அதுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, நமக்குன்னு பொறுப்பு எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணது. இப்போ நமக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக வந்துடுச்சு. நம்ம வேலை செய்யணும், பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். அதனால தாங்க நாங்கள் அப்புறம் இப்போ ஒரு டைம் தான் போகிறோம். இதுமாரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப இதுக்குன்னே நம்ம போகலனாலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். அதே இதில் இயற்கையை ரசிச்சிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மெயினாக ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம கலந்துக்கிறதுல கொஞ்சம் 50% சந்தோஷம் இருந்தாலும் நம்ம இந்த இயற்கையில் ரசிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களுக்கு காரில் போனாலே ஜாலியாக இருக்கும். அதுவும் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே காரில் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை தான் என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு குளிர்ச்சியான காற்று. அப்புறம் காரில் மெலடியான பாட்டு போட்டுக்கிட்டு பாட்டை ரசிச்சுக்கிட்டே போனோம். என்ன பாட்டு போட்டேன்னு இப்போ நாங்கள் போட முடியாது, ஏன்னா அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன். அதை போட்டோம்னா காப்பிரைட் வந்துடும். அதனால தாங்க. ஆனால் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒகேனக்கலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் இந்த மாதிரி தான் இயற்கை காட்சி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு. நாங்கள் இதை பார்த்துட்டு அதை பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஒருவேளை நாங்கள் அடிக்கடி பார்க்குறதுனால இது நம்ம கொஞ்சம் சுமாராக இருக்குது என்னென்னு தெரியல. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இயற்கைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டவுன் பக்கம் போகிறதோட இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு கார்லேயோ வண்டி இப்போ 2 வீலர்லேயோ போகிறதுல ரொம்ப எனக்கு கொஞ்சம் விருப்பப்படுவேங்க.
பாருங்கள் பக்கமாக வந்துட்டுங்க. அந்த பாலம் மாதிரி வந்துச்சிங்க பார்த்தீங்களா, அதை தாண்டி இன்னும் பாருங்கள் கொஞ்சம் தூரம் போகிறோம். இதுதாங்க தம்பி சாகலை. போயிட்டோம். போய் இறங்கி ஃபங்க்ஷனில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் நமக்கும் டைம் வந்துச்சு. அப்புறம் நாமளும் உட்காந்து சாப்பிட்டு ஜாலி தாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுன்னா எதுக்கு வைக்கிறாங்க, அப்படி ஜாலியாக போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா அவங்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி தாங்க இப்படி மாற்றி இதாக தான் அந்த காலத்தில் எல்லா இதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு எல்லாமே யார் பார்த்தா எங்கள் அம்மா இருப்பாங்க. இந்த மாதிரி இதான் அந்த காலத்தில் பெரிய ஒன்றுமே ஒரு காரணத்துக்காக தாங்க வச்சுருப்பாங்க. அதனால் ஃபங்க்ஷன் எல்லாம் ஓரளவுக்கு திருப்தியாக முடிச்சுட்டு அப்புறம் இப்போ கிளம்புறோம். டைம் ஆகிடுச்சி பாருங்கள். நாங்கள் வெளிச்சமாக இருக்கும் போதே வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இருட்டு ஆகிடுச்சி. அதனால் இப்போ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்திங்கன்னா அப்புறம் கிளம்புனாலும் பசங்க இவ்வளோ சாப்பிட்டு இது மட்டனு சிக்கனு முட்டை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் பசங்க என்ன பண்ணுவானுங்க பார்த்திங்கன்னா, இல்லை இன்னும் வேறு பேக்கரி கூட்டிகிட்டு போங்க, வர வழியில் ஜாலியாக சாப்பிட்ணும், பேக்கரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னா நான் ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துவிட்டோம். ஆனால் காருக்குள்ளே பார்த்தா அப்படி இருட்டாக இருக்கிற மாதிரி இருங்க. வீடியோ கூட பாருங்கள் கிளியராகவே இல்லை. அப்புறம் எங்கள் பையனை போய் லைட்டு போடுறான்னு சொன்னோம். அப்புறம் கிளம்பி வந்துவிட்டோம். கொஞ்சம் தூரம் சொல்ல முடியாது, ஒரு பாதி தூரம் பேக்கரியில் ரெகுலராக போகிற பேக்கரி தாங்க சாப்பிட்டோம். இந்த இதுலேயும் பாருங்கள் அங்கே எல்லாமே சிக்கன் மட்டன் முட்டை எல்லாமே சாப்பிட்டு வந்தாங்க பாருங்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுங்க, அப்புறம் டீ குடிச்சாங்க, எல்லாமே குடித்தாங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாய், டாட்டா.